இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார். நம்மை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். தலைவர் எப்போது வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அதிகாரி எப்போது வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய கணவனோ மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய பெற்றோரோ எப்போது வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் சோம்பல் இல்லாமல் தள்ளி போடாமல் அதை நான் கண்டிப்பாக நிச்சயமாக சிறப்பாக செய்து முடிப்பேன். ஏனென்றால் என்னை நம்பியிருக்கின்றார்கள். நம்புகிறவர்களுக்கு ஒருபோதும் நான் துரோகம் விளைவிக்க மாட்டேன். என்னை நம்புகிறவர்களுக்கும் நான் நம்பியிருப்பவர்களுக்கும் ஒருபோதும் பாதகம் விளைவிக்க மாட்டேன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு பெரிய அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுள் மேல் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் கடவுள் நம்மேல் நம்பிக்கை வைக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் நமக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்கின்றார். அது எந்த பொறுப்பாக இருப்பினும், அது வேலையாக இருக்கலாம், பணியாக இருக்கலாம், கடமையாக இருக்கலாம், அல்லது அன்பாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு சில உதவியாக இருக்கலாம், அத்தனையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அதுதான் ஆண்டவர் கொடுத்த அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை பொறுப்புள்ளவர்களாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபரும் பொறுப்புள்ளவராய் கடமை உணர்வோடு செயல்படுகிறவர் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்கின்றோமா, நம்பிக்கை உடையவராக வாழ்கின்றோமா? ஒரு அரசு வேலைக்கு நான் செல்கின்றேன். அந்த அரசு வேலையில நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நான் பணியாற்றுகிறேன். ஒரு ஆசிரியர் பணிக்கு செல்கின்றேன். அந்த ஆசிரியர் பணியில நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாணவர்களை வழிநடத்துகின்றேன். ஒரு குளத்து வேலை 100 நாள் வேலைக்கு சென்றாலும் கூட அந்த 100 நாள் வேலையையும் நான் எப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு நான் பணியாற்றுகிறேன், செய்து முடிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறியவற்றில் உண்மையாக இருந்தால் பெரிய பொறுப்பையும் பெரிய காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்றால் அது மிகையாகாது. ஒரு சில நேரங்களில் நம்முடைய சோம்பேறித்தனமும் தள்ளி போடக்கூடிய தன்மையும் அத்தனையும் பாழாக்கிவிடும். செய்ய வேண்டியதை பொறுப்போடு அன்றே செய், நன்றே செய், இன்றே செய் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு நாம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை கண்ணும் கருத்துமாக செயலாற்ற அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தலைவர் வந்து பார்க்கின்ற போது நான் விழிப்போடு என்னுடைய பணியை செய்து முடிக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை எப்போது அழைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை, சாவதற்கு நான் துணிந்து விட்டேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கணக்கு கொடுக்கக்கூடிய, இன்னும் அதிகமான லாபத்தை காட்டக்கூடிய மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை மைனஸில் செல்லவில்லை, அல்லது ஜீரோ பேலன்ஸில் செல்லவில்லை, அல்லது இன்னும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு அல்ல. ஆண்டவர் என்னிடம் உதாரணத்திற்கு 100 ரூபாய் எதிர்பார்த்தார் என்றால்
நான் இப்போது 150 ரூபா நான் சேமிப்பில் இருக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உண்மையுள்ள நேர்மையான, அல்லது எப்போது அவர் நம்மை அழைத்து கொண்டாலும், அல்லது அவர் எப்போது நம்மளிடம் கணக்கு கேட்டாலும் அவருக்கு முகமுகமாய் அவரோடு துணிச்சலோடு பேசக்கூடிய, அவரோடு கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கக்கூடிய, அன்றன்றைய காரியத்தை சிறப்பாக செய்ய, உரியவருக்கு உரியவற்றை கொடுக்க, பரலோகத்தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நம்பிக்கை உடையவர்களாகவும் என்றும் வாழ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, நீர் எங்கள் மேல் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நாங்கள் அதற்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும். உமக்கு மட்டுமல்ல, எமை சார்ந்தவர்களுக்கும் பிரமாணிக்கம் அல்லது உண்மை நேர்மையோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களாக என்றும் வாழ, என்றும் சான்று பகிர்ந்து வாழ, ஒருபோதும் எங்களை நம்பியிருப்பவர்களுக்கு துரோகம் விளைவிக்க மாட்டோம், நன்மை மட்டும்தான் செய்வோம் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு என்று வாழ கிருபை தரும்படி இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் படிப்பையும் போக்குவரத்தையும் எங்கு சென்றாலும் அங்கு நாங்கள் உமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி, சின்ன சின்ன காரியங்களில் கூட நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக அன்றன்ற காரியத்தை அன்றே நன்றே இன்றே செய்ய கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.